மாமா அவர்களே, நீங்கள் கூறியபடியே அந்த அர்ஜுனனை நான் அம்பு எய்தும் போட்டிக்கு அழைத்து விட்டேன். ஆனால் நீங்கள் இன்னும் கூறவில்லையே இந்த போட்டியில் நான் எப்படி ஜெயிக்கப் போகிறேன் என்று. அப்படி என்றால் அனைவர் முன்பும் நான் தோற்கப் போவது உறுதியாகிவிட்டது. மருமகனே, நான் தீட்டும் சதி திட்டத்தை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. நான் வீசப் போகும் வலையில் உழன்று கொண்டே இருப்பார்கள். இதை பார்த்தாயா? இது என்ன இது? இதை காந்தம் என்பார்கள். இந்த காந்தம் உன் இலக்கின் பின்னால் இருக்கும். நீ எப்போது அம்பை செலுத்தினாலும் இலக்கு வலது இடது செல்லாது. இந்த காந்தம் தன் பக்கம் இழுத்துக் கொள்ளும். அதனால் இலக்கு சரியான நடுவில் வந்து நின்றுவிடும். இப்போது இதை பார். இதுவும் காந்தம்தான், ஆனால் உன் கையில் உள்ளதை விட வித்தியாசமானது. அதாவது அந்த அர்ஜுனனுடைய இலக்கினை அடைய விடாமல் இது தடுத்து விடும், அப்படிதானே? ஆம் மருமகனே, இது அர்ஜுனனின் இலக்கை தடை செய்து வேறு எங்காவது அனுப்பிவிடும். இதனால் அர்ஜுனன் இலக்கை நடுவில் செலுத்தவே முடியாமல் போகும். மாமா அவர்களே, மிக்க நன்றி. இனி என்னுடைய வெற்றி நிச்சயமாகிவிட்டது. ஆம் மருமகனே, இந்த காரணத்தால் தான் நான் அனைத்து இலக்கையும் உருவாக்குவது, வைப்பது மற்றும் கவனித்துக் கொள்வது என்று அனைத்து காரியங்களையுமே நானே செய்வதாக இருக்கிறேன். அப்போதுதான் நம்முடைய இந்த காந்தத்தின் ரகசியமே எவருக்குமே தெரிய வராது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. துரியோதனன் அத்தனை பயிற்சியும் செய்திருக்கிறான். அவன் அர்ஜுனனை அம்பு செலுத்தும் போட்டிக்காக அழைத்திருக்கிறான். அந்த சிவப்பு நிற இலக்கு துரியோதனனுடையது, நீல நிற இலக்கு அர்ஜுனனுடையது. இப்பொழுது போட்டியை ஆரம்பிக்கலாம். அனைவரும் இன்று பாருங்கள், நான் எப்படி என்னுடைய இலக்கை அடைந்து போட்டியில் வெல்கிறேன் என்று. என்னுடைய அம்பு இலக்கு வரை செல்வதில்லை, இலக்குதான் என்னுடைய அம்பு வரை வருகிறது. அடடா, இது எப்படி நடந்தது? அம்பு வேறு திசையில் தானே சென்று கொண்டிருந்தது. என்னவாயிற்று? அம்பு உன்னுடைய இலக்கிற்கு வரவில்லையா என்ன? துச்சாசனா, உண்மையை கூறிவிடு. என்ன சதி செய்தீர்கள் என்று. அர்ஜுனனின் அம்பு நடுவில் வந்து பிறகு ஏன் நதிக்கரையின் பக்கம் செல்கிறது? அத்துடன் துரியோதனனின் அம்பு நதிக்கரை பக்கம் சென்று எப்படி இலக்கில் வந்து நிற்கிறது? அவனுடைய வெற்றியின் ரகசியம் அவனது பயிற்சியில் தான் இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் அவன் பயிற்சி தான் செய்து கொண்டிருந்தான். அப்படியா? சரி, அந்த பறவையை பிடித்துக் கொண்டு வா. முதல் போட்டியில் துரியோதனன் வெற்றி பெற்றான். இரண்டாவது போட்டி ஆரம்பிக்கப் போகிறது.
இன்றும் உன்னுடைய அம்பு இலக்கை அடையவில்லையா அர்ஜுனா? பாவம், ஒன்று செய்யலாமே. நீ அந்த அம்பை எடுத்துக்கொண்டு இலக்கு இருக்கும் இடத்திற்கே சென்று விடலாமே. துரியோதனன் அண்ணா என்னதான் செய்கிறார்? எப்படி செய்கிறார்? ஏதோ தவறு செய்கிறார். கூறிவிடு, கூறிவிடு, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் தான் கூறினேனே, பயிற்சி 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 மட்டும்தான். இம்முறை மேலே பார்க்க மாட்டேன். நல்ல வகை போஜனம் செய்ய நீ நந்து அண்ணாவிடம் கூறு. அடுத்த கடைசி போட்டி நாளை காலை ஆரம்பமாகிறது. அர்ஜுனா, எனக்கு புரிகிறது துரியோதனன் தவறு செய்து வெற்றி காண்கிறான் என்று. ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றுதான் புரியவில்லை. உங்களால் முடிந்தால் கண்டுபிடியுங்கள். அனுமதி அளிக்கிறேன். நன்றி குருதேவா. இது என்ன இரும்பை போல் இருக்கிறது? நிச்சயம் ஏதோ அதிசய சக்தியாக இருக்கக்கூடும். யுதிஷ்டிரன் அண்ணா, உண்மையில் இது காந்தாம். நான் படித்திருக்கிறேன். இது சில பொருட்கள் தன் பக்கம் இழுத்துக்கொள்ளும், சில பொருட்களை தன்னிலிருந்து விலக்கி தள்ளும். அனைத்திலிருந்து காந்தியை அகற்றி விடுங்கள். அனைத்து போட்டிகளும் சரிசமமாக இருக்கும். இலக்கை குறி வைப்பது எப்படி என்று நான் செய்து காட்டுகிறேன். நன்றி நண்பர்களே. இந்த போட்டி சற்று கடினமானது. குதிரையின் மேல் அமர்ந்து ஓடிக்கொண்டே இலக்கை குறிவைக்க வேண்டும். இன்றைய போட்டியில் நீ பங்கு கொண்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த போட்டி மிக கடினமானது என்ற காரணத்தால் முதல் இரு போட்டிகளை விட 10 மடங்கு கடினமாக இருக்கும். என் நம்பு இலக்கை எட்டுகிறதா அல்லது இலக்கு என் நம்புக்கு வருகிறதா என்று இன்று பார்த்து விடலாம். பார்த்து விடலாம் இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறார்கள் என்று. நீ ஏன் இப்படி செய்தாய்? இன்னும் போட்டி தான் ஆரம்பிக்கவே இல்லையே. பிறகு சந்தர்ப்பம் கிடைக்காது, அதனால்தான். அடடா, இது எப்படி நடந்தது? அண்ணாவின் இலக்கு மாறிவிட்டது. துரியோதனன் தோற்று விட்டார். அர்ஜுனன் ஜெயித்து விட்டார். ஆண்டவர்களே, நான் கவனித்துக் கொள்கிறேன்.
அர்ஜுனா, உனக்கு பல தடைகள் வந்தும் கூட நீ உன் எண்ணத்தை சிதறவிடாமல் போட்டியில் வெற்றி பெற்று விட்டாய். துரியோதனா, ஒருவரை ஏமாற்றி கிடைக்கும் வெற்றியை விட நேர்மையாக தோல்வி அடைவது என்பது மிகவும் நல்ல விஷயம். மன்னித்து விடுங்கள் குருதேவா, தெரியாமல் தவறு செய்து விட்டோம். இதில் புதிது எதுவும் இல்லையே. இதற்கெல்லாம் நீ பெயர் போனவன் தானே?